அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட பையன் ட்ரெஸ்ஸை வந்து தனியாக இப்போ கல்யாணம் முடிஞ்சது பார்த்தீங்களா, அவங்க ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணுறக்காண்டி அந்த இந்தோனேஷியா வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம கீழே வந்து நேற்றே எல்லாம் மாப்லாம் போட்டு முடிச்சிட்டோம். மாப்பு ஏன்னா வாரத்துக்கு 2 நாள் தான் மாப் போடுவேன், டெய்லி மாப் போட மாட்டோம். அது போக எல்லா துணியும் வந்து அயன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இப்போ டிஷர்ட் தனியாக, அப்புறம் ஷார்ட்ஸ் தனியாக, அப்புறம் ஃபேண்ட்டு தனியாக எல்லாமே அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து துணியெல்லாம் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. வெளியே கழுவுவோம் அப்படின்னு சொல்லி ஓனர்காரெலாம் கழுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் ரொம்ப அசிங்கமாக கிடக்கு. ஏன்னா மேடம் பொண்ணு வேலை நாளைக்கு பார்ட்டி கொடுக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் கழுவிடுவோன்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் இந்த இந்தோனேஷியா வந்து சொல்லிட்டாங்க, நான் தண்ணி அடிச்சுக்கிறேன். ஏன்னா நேற்றே அடிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எப்போவுமே அடிக்க வேண்டாம் அப்படிம்பாங்க. அவங்க தான் அவங்க கையால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே சொல்லுவாங்க. ஏன்னா விதைகள்லாம் போட்டு வச்சுருக்கேன், எங்கே இருக்குன்னு தெரியாது. நீ வேகமாக எங்கே தண்ணி போயிட்டுனா அந்த விதைகள் எங்கேயாவது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைப்பட தான் எப்போவுமே செய்வாங்க. எப்போவுமே சில நேரங்கள்லாம் நான் தண்ணி விடுவேன். அப்போ முருங்கை மரம்லாம் கிடையாது, விதைகள்லாம் போடலை, சும்மா அந்த பூஞ்செடிகள் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். அவங்க தான் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அம்மாவும் டீ போட்டு வச்சுட்டு வந்தாங்க. கழுவி விடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயும் ஓனரும் வந்துட்டாங்க. ஓனர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு போன பிறகு நம்ம வந்து அவ்வளோ இடமும் கழுவியாச்சு. ஏன்னா மகனும் ஏற்கனவே எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ ஓனரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லா இடமும் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது வெயிலும் பயங்கரமாக அடிக்கும் இங்கே ரியாத்தில். சரியான வெயில் அடிக்கும். நம்ம ஊரெலாம் மழை பெய்யுதுங்காங்க. கிளைமேட் ஃபுல்லாக இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா நம்ம ஊரில், இந்தியாவில். இங்கே வந்து சவுதி அரேபியா ரியாத்தில் சரியான வெயில் அடிக்கி. ஏன்னா ரொம்ப வெயில் பயங்கரமாக, மணி 7:30 8 மணி தான் இருக்கும், சரியான வெயில் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் தண்ணி பிடிக்க போனோம். தண்ணி பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா டீலாம் குடிக்கல, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க ஓனரு. தண்ணியும் பிடிச்சாச்சு. தண்ணி பிடிச்சிட்டு நம்ம ரூம் போவோம். ரூம் போயிட்டு காலையில் என்ன டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடிகள் ஃபுல்லாக வெட்டிட்டாங்க இன்றைக்கி அந்த அம்மா. செடிகள்லாம் வெட்டி ஃபுல்லாக இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த பாருங்கள் அவ்வளோ வெட்டி இந்த வண்டியில் தூக்கி வச்சுருக்கு குப்பையை கொட்டுறதுக்கு. ஆனால் கொட்டலை இன்னும். இவங்க மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போகல இன்றைக்கி. அந்த பையன் இன்னைக்கு ஸ்கூல் போகல, அதனால் தூங்கிட்டு இருக்காங்க. பிறகு எந்திரிச்ச பிறகு தான் கொண்டு கொட்ட சொல்லணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாதிரி தண்ணி பிடிச்சாச்சு. தண்ணியும் அடிச்சிட்டாங்க அந்த அம்மா, செடிகளுக்கு ஃபுல்லாக குளிர அடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து உளுந்தங்களி கிண்டியிருக்கோம். காலையிலேயே அவங்களும் எழுப்பி விட்டேன். எழுப்பி விட்டு அந்த குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்தாங்க. கொட்டிட்டு வந்து அப்புறம் உளுந்தங்களி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஒரு கிண்ணம் சாப்பிட்டேன். காலையிலேயே உளுந்தங்களி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கறி கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். கறி கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முறிச்சின்பாங்க. நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் வருமா, 12 கிலோமீட்டர் வரும். இங்கே வந்து நம்ம போயிட்டு அங்கே என்ன ஃப்ரெஷ் கறி அது எப்படின்னு நம்ம முதல்ல வந்து ஃபர்தராக தானே போய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அங்கே ஆட்டுக்கறி வந்து கொடுத்தாங்க. கிலோ வந்து 30 ரியால் சொல்லுவாங்க. சரியா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம் ஒரு தடவை. இப்போ செகண்ட் டைம் போகிறோம் நம்ம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கே போவோம் அப்படின்னு சொன்னால் ஃபத்தாக்கு போவோம். ஃபத்தாக்கில் போய் அங்கே அந்த ஆடு வெட்டுற மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் போய் வாங்குவோம். இப்போ வந்து எங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே எங்கள் முறிச்சில் இருக்குன்னு சொன்னாங்க. போன தடவை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல. அதனால இப்போ அங்கே போயிருந்தோம். அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஆடு வாங்கி வெட்டுற இடம் அந்த இடம். அதனால அந்த இடத்துல கிடைக்குன்னு சொன்னனால இப்போ நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கிறோம் முறிச்சிக்கு. ஏற்கனவே போன தடவை வாங்கி சாப்பிட்டோம், நல்லா சூப்பராக இருந்துச்சு, கறி நல்லா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ வந்து தடவையும் போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். முறிச்சிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிக்னல் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சார் நான் அங்கே போயிட்டு என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முறிச்சிக்குள்ளே வந்தாச்சு. இதான் முறிச்சி. நம்ம இந்த ரைட் சைடு தெரியுது பாருங்கள், இது வந்து மீன் மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட் அது. சரியா? இருக்கிறதே அங்கே பெரிய மார்க்கெட்டு, அந்த மீன் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே நிறைய மீன் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து ஆடு வெட்டுற இடம் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க ரைட் சைடு. நம்ம பக்கத்தில் நெருங்கி போயாச்சு. ஏன்னா ஏற்கனவே ஆட்கள்லாம் வந்து இன்னும் இருக்காங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம வாங்குகிறோம் ஆட்டுக்கறி. ஏன்னா இங்கே ஃபுல்லுமே சவுதிக்காரங்க கொண்டு வந்து ஆடு கொண்டு வந்து வெட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த பாதை வழியாக தான் ஆடு உள்ளே போகும். உள்ளே போயிட்டு அப்புறம் அவங்க கட் பண்ணி பீஸ் போட்டு பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முறிச்சிக்குள்ளேயே இருக்குது. முறிச்சியில் அந்த காய்கறி மார்க்கெட்டு,
மெயின் மார்க்கெட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது பின்னாடியே இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு யூஸ் ஆகும், அதனால தான் போட்டிருக்கோம். ஏன்னா உள்ளே வந்து கறி வந்து அது என்ன சொல்கிறது, அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க, கறி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்மளுக்கு வந்து விற்பாங்க. ஆனால் வந்து அது நம்ம அவங்க வெட்டுறவங்கள்ட்ட தான் கேட்கணும், சரியா? அதை கேட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைகளில் வாங்குறத விட நம்ம மார்க்கெட்டில் ஹைப்பர் மார்க்கெட் அங்கிட்டு இங்கிட்டு வாங்குறத விட இங்கே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு கறி 30 ரூபான்னு சொல்லி 1 கிலோ ஆட்டுக்கறி கொடுத்துருந்தாங்க, ஃப்ரெஷ் ஆட்டுக்கறி. அது போக எப்படின்னா இப்போ அவங்க இல்லை போல், லீவு போல், அதான் இப்போ வேறு தம்பி நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் இப்போ கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, வரட்டும், எவ்வளோ ரூபா என்ன ஏதுன்னு பார்ப்போம். அது பாருங்க, சொன்னோம் பார்த்தீங்களா ஆடு, அதே மாதிரி நம்ம நேரத்துக்கு வந்திருக்கு ஆடு வெட்டுறதுக்கு. இது வந்து ஹோட்டலுக்கும் போகும். இதாக இருக்குது பாருங்கள், மேலே செம்பரி ஆடு 4 ஆடு இருக்குது பாருங்கள், 4 ஆடு 5 ஆடை படுத்து கிடக்கு. இது ஃபுல்லாக இப்போ என்ன செய்வாங்க, உள்ளே கொண்டு போய் அறுத்து கட் பண்ணி ஒன்று போல் வெட்டி கொடுத்துருவாங்க, பீஸ் பீஸாக வெட்டி கொடுத்துருவாங்க பாருங்க. எல்லாம் திரும்ப ரிட்டன் ஓடுது வண்டிக்குள்ளே பாஞ்சி. எவ்வளோ தண்டி இருக்குது பாருங்கள். இது ஆடே சரியான ஆடாக இருக்குது, குர்பான் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் செம்பரி ஆடு. பத்து 15 ஆடுக்கிட்ட போயிட்டு, நம்ம ஒரு 5-6 ஆடு இருக்கும்னு நினச்சேன். நல்லா கிளிர் கணக்காக இருக்குது, குளிர்னு நல்லா குப்பு சாப்பிட்டு நல்லா இருக்குது. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சவுதியில், இங்கே ரியாத்தில் உள்ள ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டலுக்கெலாம் போகும். இந்த ஆடு வெட்டி க்ளீன் பண்ணி பீஸ் பீஸாக கொடுத்துருவாங்களா, இந்த சாப்பாட்டுக்கு ஃபுல்லாக இங்கே தான் இப்போ சப்ளை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒட்டகமும் கொண்டு வந்து வெட்டுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் லாரியில். அது எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள், கிரெயின் போட்டு ஒருத்தவங்க வந்து அதை கொக்கி போட்டு அப்படியே மாட்டி, ஏன்னா அதுக்கு நடக்க முடியாது பார்த்துக்கோங்க, எல்லாம் கை கால் எல்லாத்தையும் கட்டி ஒன்று போல் அழகாக தூக்குறாங்க பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இங்கே ஒட்டகத்தை நேரில். இதுவுமே கறியாக இங்கே வெட்டி கொடுத்துருவாங்க ஹோட்டலுக்கு. அது போக பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கெலாம் இங்கேருந்து க்ளீன் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க எடை போட்டு. அது போக வீடுகளுக்கு வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்குமே இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க கட் பண்ணி. அது போக பெரிய கல்யாண வீடுகளுக்கும் இந்த மாதிரி ஒட்டகக்கறியும் செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரியால் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வாங்கின இடத்த முதல்ல இருந்தவங்க வந்து 25 ரியால் தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ 30 ரியால்னாங்களா. இவ்வளோ நேரம் இருந்து இப்போ தான் நம்ம வந்தோம். மணி பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆக போகுது. இனிமேல் தான் சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு அடுத்த என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. நம்ம மட்டன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது, எலும்புலாம் போட்டு மட்டன் குழம்பு வச்சுருக்கு நம்ம. அதுக்கப்புறம் தொட்டுக்கடை வந்து ஊறுகாய் தான் இன்றைக்கி தொட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வேறு எதுவும் செய்யலை, லேட் ஆகிட்டு. அது போக மணி பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகிட்டு. நம்ம வேலைக்கு வேறு போகணும் பார்த்தீங்களா, அதனால் வேகமாக வச்சாச்சு. நம்ம சாப்பிடுவோம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு மட்டனு. வாங்க நீங்களும் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வந்து மேடம் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, என் துணியெலாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா எப்பவும் சொல்ல மாட்டாங்க, என்னைக்காவது தான் வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா மிஷினில் வந்து அந்த அம்மாவே துவைச்சிருவாங்க, இந்தோனேஷியா அம்மாவே. ஏன்னா இது வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸுனால நம்ம வந்து சின்ன வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சாயந்தரமே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீலாம் போட்டு வச்சுட்டாங்க அந்த அம்மா ஓனருக்கு. இனிமேல் தான் வருவாங்க, மணி இங்கே 4 தான் ஆகுது. சரி, நம்ம போய் அந்த துணியை வாஷ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா வாஷ் பண்ணிட்டு நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இருக்கு பாருங்கள் துணி, இது அவ்வளோத்தையும் நம்ம வந்து இப்போ வாஷிங் மிஷினில் போட்டு லைட்டாக, ஏன்னா அதில் வந்து ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குனால பெரிய மிஷினில் போட மாட்டாங்க. பெரிய மிஷின் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கள்ல. இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்காண்டி அந்த அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உருளைக்கிழங்கு வீட்டிலேயே ரெடி பண்ணிடுவாங்க. இந்த இருக்கு பாருங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி, அப்புறம் இது வந்து இது கேஎஃப்சி வீட்டிலே பொரிச்சிடுவாங்க. ப்ரெட்டு இன்றைக்கி சாயந்தரம் டிஃபன் இது தான் அவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு. ஏன்னா கடையில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓனர். அதனால தான் இப்போ வீட்டிலே பொரிச்சிட்டாங்க அந்த அம்மா. வீட்டிலே பொரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மேலே கொண்டு அப்படியே வச்சுருவாங்க. சாயந்தரம் டீலாம் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ பாருங்க, எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. மேடமுக்கு சாப்பாடு, ஏன்னா மேடம் சாப்பிட வரலையா, அதனால் மேடமுக்கு சாப்பாடு எல்லாமே கீழே அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்காங்க. அது போக டீ எல்லாமே போட்டாங்க. இனிமேல் ஒரு 5:30 மணி ஆகிட்டுங்க. நம்ம துணியெல்லாம் எல்லாம் துவைச்சி போட்டாச்சு. மேடம் துணியெல்லாம் அந்த துவைச்சி காயுது. இதை வந்து அயன் பண்ணணும். நாளைக்கு பார்ட்டிக்கு போகிறாங்களாம். துவைச்சாச்சு. இன்னும் பார்ட்டிக்கு நாளைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அயன் பண்ணணும். நாளைக்கு தான் அயன் பண்ணணும், ஈரமாக இருக்குது. இப்போ நம்ம ரூமில் போய் என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம், சரியா?
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ. எந்த ஆஸ்பத்திரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போ. ஆமாம், இந்த இருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருக்காங்க மருமக. என்னை கூப்பிட்டாங்க உள்ளே வரையான்னு. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிருக்காங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க என்னன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா காரில் உட்காரலான்னு தான் பார்த்தோம். காரில் சரியான வெயில், வெக்க வேறு அடிக்கி. ஏசியும் போட்டுட்டு உட்கார முடியாது ரொம்ப நேரம், எப்போ வராங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து ரிசப்ஷன் அது உள்ளே உட்காந்துருக்காங்க, வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. அதுலேயே நம்ம உட்காந்துட்டு சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு அதிலே உட்காந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு இப்போ அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்ருங்க அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மா வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரியிலேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ விட்டுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டில் போய் என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாலத்துக்கு மேலே தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த பாருங்கள் டிசைன் பாருங்கள், எவ்வளோ அழகழகாக டிசைன் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்கள்கிட்ட இங்கே காமிப்பேன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். மேடமோட மருமகளை கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான டிராஃபிக்கு. இனிமேல் தான் சாப்பாடு ரெடி பண்ணணும். நம்ம ஏற்கனவே மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன் பரோட்டாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாயந்தரம் டியூட்டிக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, அப்போவுமே மாவு பிணைஞ்சி வச்சாச்சு. இனிமேல் தான் நம்ம பரோட்டா போடணும். பரோட்டா போட்டு மத்தியானம் மட்டன் சாலம் வச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு இப்போ நைட் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடுவோம். மேடம் எங்கேயும் போகிறாங்களா என்னன்னு தெரியல, என்னென்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா தேய்ச்சி இப்போ வந்து வாட்டா போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், வாட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கணும். பொரிச்சிட்டு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேடம் எங்கேயும் போகிறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு வந்து இன்றைக்கி வந்து பரோட்டா, நம்ம தூத்துக்குடி ஸ்பெஷல் பொரிச்ச பரோட்டா. அது போக பார்த்தீங்கன்னா வெங்காயம், மத்தியானம் வச்ச மட்டன் குழம்பு. ஓகே, நம்ம இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல இப்போ நம்ம ரெடியாக இருந்தோம்னா அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. ரொட்டி சால்னா வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், மேடம் எங்கேயும் போவாங்களான்னு, ஃபோன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ஃபோன் பண்ணலை. நம்மளுக்கு இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சுது. இனிமேல் நாளைக்கு சந்திப்போம். அதுபோக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.